ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பீச்சுக்கு கிரிக்கெட் விளையாட போகிறீங்க. இப்படி அர்லி மார்னிங் விளையாட போகும்போது சைக்கிளை தான் எடுத்துன்னு போகிறீங்க. ஆனா இப்படி விளையாட டைம்ல சைக்கிள் சேஃப்டியா இருக்கணும்னு நம்ம கண்ணிலேயே படுற மாதிரியான இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு பீச்சிலேயே சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த மண்ல தள்ளிட்டு போக ட்ரை பண்றீங்க. இப்படி தள்ளிட்டு போகும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த பீச் மண்ல இறக்குனீங்கன்னா அந்த மண்ல அந்த சைக்கிளை தள்ளிட்டு போக ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம தள்ளதான் நம்ம சைக்கிளோட டயர் இல்ல வீலுக்கு ஏத்த மாதிரி ஒரு வழி அந்த மண்ணுல ரெடி ஆகும். ஆனா அதுவே உங்களோட எதனா ஒரு ஃப்ரெண்ட் முன்னாடி சைக்கிள் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க சைக்கிள் போன இடத்துல ஒரு வழி ஈஸியா ரெடி ஆனதுனால அந்த பாத்திலேயே நம்மளோட சைக்கிள் டயர் இல்ல வீலையே வச்சிட்டீங்கன்னு வைங்க, நம்ம எஃபர்ட்லெஸ்ஸா அந்த அளவுக்கு கஷ்டமே படாம நம்மள ஈஸியா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த மாதிரி நம்மளோட டயர் இல்ல வீல்ல கிரியேட் ஆகிற ட்ராக்க தான் நம்ம ரட்னு சொல்லுவோம். பீச் மண்ல சைக்கிளை தள்ளுறப்போ இந்த மாதிரி ரட்ஸ் கிரியேட் ஆகும். இல்ல டிராக்டர் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல போகும்போதும் இந்த மாதிரி ரட்ஸ் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ரட்ஸ் வந்து நல்ல விஷயங்களுக்கு ஃபார்ம் ஆனா பரவாயில்ல, கெட்ட விஷயங்களுக்கு ஃபார்ம் ஆகி நம்மளோட லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக் மோட்ல போய் நம்ம எஃபர்ட்லெஸ்ஸா கெட்ட விஷயங்களை இல்ல கெட்ட ஹாபிட்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியா நம்மள தப்பான ட்ராக்ல கொண்டு போயிடும். அங்க இருந்து நமக்கு வெளியே வர ரொம்ப கஷ்டமாயிடும். சோ இந்த மாதிரி தப்பான ரட்ஸ்ல மாட்டாம சரியான ரட்ஸை கிரியேட் பண்ணி உங்க டைரக்ஷனை அந்த பக்கம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல ரட்ஸ் இல்ல நல்ல ஹாபிட்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு மில்லியனர் சக்சஸ் ஹாபிட்ஸ்ன்ற புக்ல இருந்து இன்னைக்கு நம்ம சில இம்பார்ட்டன்ட் ஹாபிட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த புக் நம்மள ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல மட்டும் இல்லாம நம்ம லைஃப்ல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஒரு ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். சோ வாங்க இந்த மில்லியனர் சக்சஸ் ஹாபிட்ஸை இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் வை. நிறைய பேர் அவங்களோட லைஃப்ல ஒரு சேஞ்ச் இல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நம்ம அடுத்த நாள் காலையில எழுந்திருக்க போறோம், அடுத்த நாள் காலையில எழுந்திருச்ச உடனே எல்லாம் பேட் ஹாபிட்ஸை விட்டுட்டு குட் ஹாபிட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம லைஃபோட ட்ராக்கை மாத்திரலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அது அவங்க நினைச்ச மாதிரி பண்ண முடியறது இல்ல. அப்புறம் நம்மளால மாற முடியாதுன்னு பழைய ரூட்டினுக்கே திரும்ப வந்துடுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த புக்கோட ஆத்தருக்கு நிறைய அடிக்ஷன்ஸ் இருந்தது. அவரோட அம்மா அவரை கஷ்டப்பட்டு வளர்த்திருந்தாலும் இவர் இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிக்டடா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதப்பான்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவர் அவங்க அம்மாவோட அட்வைஸை ஃபாலோ பண்ண முடியல. அவங்க இருக்கும்போது ஃபாலோ பண்ண முடியாத அட்வைஸை வந்து அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா தான், இந்த உலகத்துல இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அம்மா நம்மள மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு இவருக்கு ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் ரீசனை கொடுத்தது. இந்த நேரத்துல நம்ம கண்டிப்பா மாறிதான் ஆகணும், அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு அவரோட வை ரீசன் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இப்ப ட்ரை பண்ணும்போது அவரால் அவரோட அடிக்ஷன்ஸை ஈஸியா ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. அவர் நினைச்சது ஆசைப்பட்டது எல்லாமே ஒன்று ஒன்னா சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடிஞ்சது. சோ நீங்க உங்களோட லைஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பணக்காரன் ஆகணும், மில்லியனர் ஆகணும், நீங்க ஏன் பண்ற விஷயத்துல சக்சஸ் அச்சீவ் பண்ணணும்னு இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் இருந்தாலும் ஏன் பணக்காரன் ஆகணும், ஏன் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான வை ரீசன் இல்லாத வரைக்கும் நீங்க உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச கொண்டு வர முடியாதுன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த வை ரீசனை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஏம் பண்ற விஷயத்த, அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மில்லியனர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஆனா நீங்க ஏன் மில்லியனர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு உங்களையே பல தடவை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி உங்களையே நீங்க கேள்வி கேட்கும் போது மில்லியனர்ஸ் பார்க்க சூப்பரா இருப்பாங்க, எல்லாரும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சூப்பரான காரு வீடு இந்த மாதிரியான விஷயங்களா வச்சிருப்பாங்க, அதனால தான் நானும் மில்லியனர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு இந்த மாதிரி சர்ஃபேஸ் லெவல்ல உங்களுக்கு சில ஆன்சர்ஸ் கிடைக்கலாம். ஆனா உங்களோட பர்சனல் லைஃப்குள்ள போயிட்டு நீங்க எதுக்காக இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு உங்களை இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ டீப்பர் லெவல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஷனல் ரீசன் கிடைக்கும். யூசுவலா இந்த எமோஷனல் ரீசன் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த வை क्वेश्चन லெவல்ஸ்ல 7வது லெவல் கிட்ட போக வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு. அதாவது முதல் 4 क्वेश्चनல கேட்டா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களை தான் சொல்லுவீங்க. மில்லியனர் ஆனா நம்ம பார்க்க நல்லா இருப்போம், நம்மளுக்கு எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கன்னு மேலோட்டமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள், எல்லாரும் ஆசைப்படுற விஷயங்களை தான் நீங்க சொல்லுவீங்க. மேபி ஏன் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு கேட்டா கூட நானும் சக்சஸ்ஃபுல் ஆகணும், என்னோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும், பெரிய லெவலுக்கு போகணும்னு இந்த மாதிரி மேலோட்டமா எல்லாரும் ஆசைப்படுற விஷயங்களை நீங்களும் சொல்லுவீங்க. ஆனா இந்த வைல்ட் லெவல்ஸ்ல நீங்க இன்னும் ஆழமா போகும்போது நீங்க மூளையில இருந்து யோசிக்காம உங்க மனசுல இருந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க லைஃப்ல நடந்த பேட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து உங்களை ஆக்ஷன் எடுக்க செமையா மோட்டிவேட் பண்ணும். இதனால தான் நிறைய பிரேக்கப்ஸ் வந்து பாடி பில்டர்ஸ் கிரியேட் பண்ணுது, இயர்லி லைஃப் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நிறைய செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் கிரியேட் பண்ணுது. சோ உங்களோட லைஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் வை ரீசன் கிடைச்சா அந்த எமோஷனல் ஃபீலிங் வந்து உங்களை ஆக்ஷன்ஸ் எடுக்க மோட்டிவேட் பண்ணும். நம்பர் 2, சேஞ்ச் யுவர் ஸ்டோரி. இப்ப நான் உங்ககிட்டயே உங்களை பத்தி ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க எப்படி ஒரு கதையை சொல்லுவீங்க? நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளுங்க, இதெல்லாம் வராதுங்க, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருங்க, நான் லைஃப்ல இந்த நிலைமையில இருக்கிறாங்க, இதெல்லாம் பண்றாங்க, இந்த வேலையை செய்யறங்கன்னு இந்த மாதிரி நம்மள பத்தி ஒரு கதையை பில்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க உங்களுக்குன்னு பில்ட் பண்ற இந்த மாதிரி ஒரு கதையில மத்தவங்க, அதாவது இந்த சொசைட்டியோ இல்ல எக்ஸ்டர்னல்
சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால யூசுவலா நம்ம வந்து நமக்கே ஒரு பேடான ஸ்டோரியை ரெடி பண்ணிப்போம். இது உங்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. ஆத்தருக்கு படிக்க சரியா வராது, அவருக்கு டிஸ்லெக்சியா இருக்கு. இதனால அவர் ஸ்கூல்ல இருக்கிற பசங்க அவர் டீச்சர்ஸ் எல்லாருமே அவரை டம் ஸ்டூபிட்னு சொல்லுவாங்க, அதாவது முட்டாளுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாளா இவரும் இதே கதையை கேட்டு கேட்டு அவருக்குன்னு அவர் ஒரு கதையை பில்ட் பண்ணும்போது நம்ம முட்டாள் தான் போல எல்லாருமே இப்படி சொல்றாங்கன்னு அந்த கதையை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இது அவருக்கு தெரிஞ்ச தெரியாமலோ அவரோட கான்பிடன்ஸ ரொம்ப அதிகமா குறைச்சிட்டு இருந்தது. ஆனா ஒரு ஃபேக்ட் என்னன்னா, நம்ம மனுஷங்களா எல்லாருமே எந்த நிலைமையில இருந்தாலும் இல்ல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு ஹீரோ அப்புறம் ஒரு வில்லன் இருப்பாங்க. நம்ம இந்த சொசைட்டில இந்த மாதிரி வெளியே சொல்லிட்டு இருக்கிற நெகட்டிவிட்டியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிட்டே இருந்தோம்னா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான நியூஸை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த வில்லன் இருக்கான் பாருங்க, இவனுக்கு நிறைய பாயிண்ட் கிடைச்சிரும். பாத்தியா, இவனும் பிசினஸ் ஆரம்பிச்சா ஃபெயில் ஆயிட்டான், இவனுக்கும் படிக்கவே வராது, எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறான் பாருன்னு இந்த மாதிரி நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து நம்மளையும் அந்த நெகட்டிவிட்டி உண்மைன்னு நம்ப வச்சிரும். ஆனா உண்மை என்னன்னா, லைஃப்ன்றது நமக்கு நாமே கிரியேட் பண்ற ஒரு ஸ்டோரி தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டோரியில ஒரு மோசமான ஸ்கிரிப்ட் ரைட்டராவோ இல்ல மோசமான டைரக்டராவோ இல்லாம நம்மள நாமளே பனிஷ் பண்ணிக்காம நல்ல டைரக்டராவோ நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டராவோ நாம தான் மாறணும். அதுக்கு நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணிட்டு தேவையில்லாத நியூஸை கன்சியூம் பண்றதை நிறுத்திட்டு ஜெயிச்சவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, நமக்குள் இருக்கிற ஹீரோவுக்கு தேவைப்படுற மாதிரி விஷயங்களை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளோட பிரெயின் வந்து நமக்கு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி தரும். இந்த ஸ்டோரியை ரியல் லைஃப்க்கு கொண்டு வரதுக்கு நம்மள ஒரு நல்ல டைரக்டரா ஆக்ஷன்ஸையும் எடுக்க வைக்கும். ஆத்தர் இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சதுனால தான் அவருக்கு டிஸ்லெக்சியா இருந்தா என்ன, படிச்சு தானே கத்துக்க முடியாது, நான் கேட்டே கத்துப்பேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் ஆடியோ அண்ட் வீடியோ ஃபார்மட்ல கேட்டோம் பார்த்தோம் கத்துக்க ஆரம்பிச்சாரு. அவருக்குன்னு ஒரு நல்ல ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சு நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவரோட லைஃப்ல அவருக்கு தேவையான சேஞ்சஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாரு. சோ நீங்களும் இந்த நேரத்துல உங்களோட லைஃப்ல நீங்க எந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நெகட்டிவ் கண்டென்ட் கன்சியூம் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற வில்லனுக்கு சாப்பாடா போடுறீங்களா, இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஹீரோக்கு சாப்பாடு போடுறீங்களான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்க ஸ்டோரியை மாத்தும். உங்க ஸ்டோரி மாறினா தான் உங்க ரியல் லைஃபா மாறும். நம்பர் 3, think in terms of ROI. ROI அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இப்போ வரைக்கும் இந்த வீடியோல பார்த்து கத்துக்கிட்ட விஷயம் மூலமா இப்போ உங்களோட why ரீசனை ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரியை உங்க மைண்ட்ல ஃபீட் பண்ணிட்டு நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணவும் கத்துக்கிட்டீங்க. ஆனா இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்க வர்க் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல கூட எல்லாத்தையும் நீங்களே பண்ணணும்னு நினைப்பீங்களான்னு ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஜாப் போயிட்டு இருக்கத கன்சிடர் பண்ணிப்போம். அதே நேரத்துல சைடுல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க வெளியே தனியா தங்கிட்டு இருக்கிறதுனால நீங்களே சமைக்கிறீங்க, வீட்டை சுத்தம் பண்றீங்க, உங்க துணியெல்லாம் துவைக்கிறீங்க, இந்த மாதிரி உங்க டே டு டே லைஃப்ல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பண்றீங்க. நீங்க இந்த மாதிரி பண்றது எல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க தான் எல்லாம் பண்ணணுமான்னு எனக்கு என்ன யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மனுஷங்களா நம்ம எல்லாருமே ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப டேலண்டடா இருப்போம். இதனால அதை நம்ம மட்டும் தான் செய்ய முடியும். ஆனா சில விஷயங்களை வந்து மத்தவங்க கிட்ட கொடுத்து கூட நம்ம அவுட் சோர்ஸ் பண்ண முடியும். சோ நீங்க எதுல பெஸ்டா இருக்கிறீங்க, உங்களை தவிர வேற யாரும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிற விஷயங்கள்ல மட்டும் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை செலவு பண்ணிட்டு யாருனாலும் செய்யக்கூடிய விஷயங்களோ இல்ல உங்களை விட மத்தவங்க பெட்டரா செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு உங்களை விட மத்தவங்க இந்த உலகத்துல சூப்பரா சமைக்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு சமையல் வந்தாலும் நீங்க அதுல டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் தேவையில்லை. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துல 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு பணத்தை கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். உங்களோட ஹவர்லி ரேட்டோட வேல்யூ என்ன, அந்த சமையல் பண்ற வேலையை விட அதிகமா பணம் சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சதுனால உங்களுக்கு எது நல்லா வருமோ அதுல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இன்னொரு விஷயத்துல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பணமா சம்பாதிச்சு கொடுக்க போகிறது இல்ல. அதே நேரத்துல உங்களோட லைஃப்ல எந்த பாசிட்டிவ் வேல்யூவோ ஆட் பண்ணாததுனால நீங்க அந்த விஷயத்தை மற்றவங்க கிட்ட கொடுத்து அவுட் சோர்ஸ் பண்றது நல்லது. எதை அவுட் சோர்ஸ் பண்றது, எதை நீங்களே செய்யறதுன்னு கண்டுபிடிக்க அவர் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு சர்க்கிளை வரைய சொல்றாரு. அந்த சர்க்கிள்ல உங்களோட யூனிக் எபிலிட்டியை எழுத சொல்றாரு. அந்த யூனிக் எபிலிட்டியை சுத்தி இன்னொரு 3 சர்க்கிளை பெருசா வரைஞ்சு அந்த சர்க்கிள்ல எக்ஸலன்ட், குட் அப்புறம் பேடையும் எழுத சொல்றாரு. இதுக்கப்புறமா உங்களோட டெய்லி லைஃபை அனலைஸ் பண்ணி எது உங்களுக்கு பண்றதுக்கும் பிடிக்குதோ அதை நீங்க மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கோ அந்த விஷயத்த உங்களுக்கு அதிகமான பணம் சம்பாதிச்சு தருதுன்னா அந்த யூனிக் எபிலிட்டிலேயே உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ண
ஆரம்பிங்க. எந்த விஷயம்லாம் வெளிய இருக்கிற சர்க்கிள்ல நீங்க எழுத ஆரம்பிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணி அதிகமான மணியை சம்பாதிக்க முடியும். அதுல இருக்கிற கொஞ்சம் மணியை உங்களுக்கு சரியா வராத விஷயங்கள்ல இல்ல உங்களை விட மத்தவங்க பெட்டரா செய்யற விஷயங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு நீங்க எதுல பெஸ்டா இருக்கீங்களோ அதுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா லோ எஃபர்ட்ல உங்களால அதிகமான அவுட்புட்டை ஜெனரேட் பண்ண முடியும். ஹை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களால கொண்டு வர முடியும். சோ இன்னைக்கு இந்த சர்க்கிளை நீங்களே வரைஞ்சு பாருங்க. எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா உங்களுக்கு ஹை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே மில்லியனர் சக்சஸ் ஹாபிட்ஸ் இந்த புக்ல இருந்து படிச்சு சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.